அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க மறந்தா நான் எங்க போவேன் என்று பாடலாசிரியர் பாடுகிறார், கவிதை பாடுகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தை பார்த்து கேட்கிறாரு, என் மக்களே நான் உங்களுக்கு என்ன செய்தேன், இதில் நான் உங்களுக்கு துயரடைய செய்தேன், எனக்கு மறுமொழி சொல்லுங்க. மீகா 6:3 அழகாக சொல்லுகிறது, என் மக்களே நான் உங்களுக்கு என்ன செய்தேன், நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். நான் உனக்கு என்ன செய்தேன், இதில் நான் உங்களை துயரடைந்த செய்தேன் சொல். எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு குறையும் இல்லாமல் காத்து வந்தாரு. காக்கின்ற தேவன், காண்கின்ற தேவன், அரவணைக்கும் தேவன். அவருடைய சமூகத்தில் அவர் எதை விரும்புகிறார்? இந்த தவ காலத்திலே ஆவியானவர் எதை விரும்புகிறார்? நான் உனக்கு என்ன செய்தேன், எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன். எனக்கு மறுமொழி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு ஒரு வழக்கம் உண்டு நம்ம மேதுல. அல்லேலூயா அல்லேலூயா. மீகா 6:4 மிக அழகாக சொல்லுது. ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. சகாயசீலா வாசிக்க, லீனா ரிப்பீட் பண்ணுங்க. ஆமென். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆமென். ஆமென். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன், அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்தும் ஒரு விடுதலை கொடுத்து உங்களை அழைத்து வந்தவர். ஆமென். எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை புதிய உடன்படிக்கையின் மக்களாக இயேசு தன்னையே அர்ப்பணித்து நம்மை காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே சொல்லி, நான் உங்களுக்கு என்ன செய்தேன், எதில் நான் உங்களை துயரடை செய்தேன், பதில் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் தான், லிஸ்ட் மேலே லிஸ்ட்டு போடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குற பதில். ஆண்டவருக்கு ஒரு வழக்கு உண்டு, அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம மேலே உண்டு. உன்னை எகிப்து நாட்டிலிருந்து அழைச்சி வந்தேன், அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேன், உன் குடும்பங்களில் உள்ள பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தேன், உன் குடும்பத்துடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாளும் சரி செஞ்சுட்டே வர. நீ என்னெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன், இனி கொடுத்து தான் இருப்பேன். எனக்கு பதில் சொல்லுங்க. இத்தனை நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்தோம்? அவர் விரும்புவது என்ன? நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். சிலுவை பாதையில் இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல்.
திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ சிலுவையை ஏற்றிவிட்டாய். நீ திருந்துவாய்ன்னு நினைச்சேன், நீ கடைசியில் சிலுவையில் தான் நான் மறிக்கணும்னு ஆகிப்போச்சு. என் முகத்தை துடைக்க வந்தாள் வெரோனிக்காள், முகத்தை காட்டினேன், நீயோ உன் முகத்தை மாற்றிக்கொண்டு போய்விட்டாய். என் முகத்தை நான் காட்டினேன். இந்த பாடல் சிலுவை பாதை வருகின்ற ஒவ்வொரு பாடல்களையும் உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவர் விரும்புவது என்ன? ஆண்டவர் விரும்புவது என்ன? மீகா 6:6 அழகாக சொல்லுகிறது. ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆண்டவர் திருமுன் வரும்போது, ஆண்டவரின் திருமுன் வரும்போது, ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதராகிய கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன். உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன். எரிபலிகளோடும் ஒரு வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆமென். ஆமென். ஆண்டவரின் திருமுன் வரும்பொழுது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன். என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பேன்? உன்னதரான கடவுளுக்கு, உன்னதராகிய கடவுளாகிய ஆண்டவருக்கு, உன்னதராகிய கடவுளாகிய தேவனுக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பாய்? எரிபலிகளோடும் ஒருவது கன்றுகளோடும் அவர் முன்னில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையை, என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையை பலி கொடுக்க வேண்டுமா? எதை விரும்புகிறார் ஆண்டவர்? விரும்புவது என்ன? டெய்லி நம்ம விரும்புகிறதையே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன நம்மகிட்ட விரும்புகிறாரு என்பதை நாம் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? என் தகப்பன் என்ன விரும்புகிறார்? பிள்ளைகள் தகப்பனிடத்தில் அது வேணும் இது வேணும்னு கேட்குற மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். அவருடைய விருப்பம் என்ன? உங்கள் அப்பாவுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காத பிள்ளைகளாக இருக்கிறோமே. அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நீ ஓடி ஒழிகிறாய், அனாவசியமாக அலட்சியப்படுத்தி விட்டு நீ விலகி போகிறாய். அதனால தான் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, மீகா 6:13, ஆதலால் நான் உங்களை உங்கள் பாவங்களுக்காக தண்டிக்க தொடங்கியுள்ளேன், நீங்கள் பாழாய் போவீர்கள். ஆமென். ஆதலால் நான் உங்களை உங்கள் பாவங்களுக்காக தண்டிக்க தொடங்கியுள்ள, நீங்கள் பாழாய் போவீர்கள். நீங்கள் உணவருந்தினாலும் நிறைவடைய மாட்டீர்கள். பசி உங்கள் வயிற்றை கிள்ளிக் கொண்டிருக்கும், நீங்கள் எதையும் பாதுகாப்பாக வைத்திருக்க மாட்டீர்கள், இழப்பீர்கள். அப்படியே நீங்கள் எதையாவது பாதுகாப்பாக வைத்தாலும் அதை நான் வாளுக்கு இரையாக்குவேன். நீங்கள் விதைப்பீர்கள், ஆனால் அறுவடை செய்ய மாட்டீர்கள். ஒலிவ கொட்டைகளை ஆலைக்குள் இட்டு ஆட்டுவீர்கள், ஆனால் உங்களுக்கு எண்ணெய் தடவிக்கொள்ள மாட்டீர்கள். திராட்சை பழம் பிழிவீர்கள், ஆனால் திராட்சை ரசத்தை சுவைக்க மாட்டீர்கள். இன்றைக்கி அப்படி தானே இருக்கு. எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு பணம் காசு நம்ம குடும்பத்தில் வந்தாலும் நமக்குள்ள பொத்தல் பையில் போட்ட மாதிரி தான் இருக்கு. வர்றது போது, ஏதாவது ஒரு முடிவு, ஏதாவது ஒரு நிறைவு இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புவது என்ன? மீகா 6:8 அழகா சொல்கிறது. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு
காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைப்பிடித்திலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டிலும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு ஏது? ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டுட்டு போறிய, அவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு நீ போறிய, அவருடைய பிரசன்னத்தில் நீ உண்மையா இருக்க மாட்டேங்கிறிய. ஆமன் பாந்தர்களே, அவருடைய சமூகத்திலிருந்து விலகி போகாத. அவருடைய சமூகத்தில் உண்மையாயிரு. இன்னைக்கு காலையில் பார்த்த ஜபங்களுக்கு பதில் கிடைக்காது. ஏசாயா 59:1-2 மிக அழகாக சொல்லும். ஏன் ஜபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை? ஏசாயா 59:1-2. ஆமென். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை. மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் தீச்செயல்களே உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவர் முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஆமன் பாதர்களே, ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கிறது இல்லை? அதனால தான் ஏசாயா 1:15-16 மிக அழகாக சொல்லும். ஏசாயா 1:15. என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திரு முன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். ஆமென். ஆமென். எத்தனை முறை ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு சொல்லி 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஏசாயா 1:3 அழகா சொல்லுது பாருங்க. ஏசாயா 1:3. ஆமென். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஆமென். இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வழிகளை காட்டி காட்டி சொல்றாரு. நமக்கு எதிராகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் ஏழைகளுக்கு எதிராகவும் உள்ள குற்றங்களை இங்கே வர்ணிக்கிறார். மீகா 6ஆம் அதிகாரத்தில் அதிகாரங்கள் 4-5 வாசித்து பார்க்கும் பொழுது நம்பிக்கை ஊட்டுவனவாக இருக்கும். ஆனால் அதிகாரங்கள் 6-7 ஆண்டவருடைய தீர்ப்பினையும் மக்கள் மனமாற அழைப்பினையும் எடுத்துரைக்கின்றன. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் மக்களால் இந்த கேள்விக்கு பதில் தர முடியாது. ஏனெனில் ஆண்டவர் எவ்வித தவறும் செய்யவில்லை. மாறாக அவர் எப்பொழுதுமே அன்பாக பொறுமையோடு தன் மக்களை வழிநடத்தி வந்தார். தங்களுடைய குற்றங்களுக்கு அவர்கள் வருந்தி மனமாறி தம்மிடம் திரும்பி வர பல முறை அழைத்தார். ஆமன்பாதவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை செய்து வந்தார். எனவே ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த மனிதர் பல வழிகளை மேற்கொள்ள, ஆனால் ஆண்டவர் விரும்புவது நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி. அல்லேலூயா. நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி. அதனால தான் நம்முடைய பாவங்களை மறைத்து வைக்கும் பொழுது நம்முடைய தெய்வீக ஞானம் நஷ்டப்படும், தெய்வீக உறவு நஷ்டப்படும், ஜபங்களுக்கு பதில் கிடைக்காது, விண்ணகம் நஷ்டப்படும்.
உறவுகள் நஷ்டப்படும், சாத்தானுக்கு அடிமையாயிடுவோம். எப்படி சாத்தானுக்கு அடிமையாகும்? யோவான் 8:44 வாசிப்போம். யோவான் 8:44. ஆமென். சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். ஆமென், ஆமென். அதனால தான் 45 வசனம் சொல்றாரு, நான் உண்மையை கூறுவதால் நீங்கள் என்னை நம்புவதில்லை. நம்புவதில்லை. சாத்தானே உங்களுக்கு தந்தையாக இருக்கிறார். பிசாசு என்ன சொல்கிறானோ அதை தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஏற்றுக்கிறோம். அதனால தான் இயேசு அழகாக சொல்கிறார் 42 வசனத்திலே, இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். ஆமென். யூதரையும் சாத்தானையும் குறித்து இயேசு தெளிவாக சொல்கிறாரு. யூதரையும் அபிரகாமை குறித்து அழகாக சொல்கிறாரு. யூதரையும் அபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது 31 வசனம் யோவான் 8:31, இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த ஸ்பிரிச்சுவல் ஹேபிட் நமக்கு இல்லை. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி சொல்கிறாரு, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மை அறிந்தவர்களாக இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ யூதரை குறித்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 40 வசனம் பாருங்க. ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் தந்தை போல செயல்படுகிறீர்கள். நீங்கள் உங்கள் தந்தை போல செயல்படுகிறீர்கள். யார் அந்த தந்தை? எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே என்று அவர்கள் என்றார்கள். இயேசு அவரிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆமென். நான் சொல்வதற்கு செவிசாய்க்க உங்களால் இயலவில்லை, எனவேதான் நான் சொல்வதை நீங்கள் கண்டுணர்வது இல்லை. ஆமென். ஆமென். சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கொலையாளி. காயின் ஆபேலை பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணான்? சகோதரர்களுக்கிடையே கோபத்தை மூட்டி கொலை செய்தான். தொடக்கத்திலிருந்தே ஒரு கொலையாளி. தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை இல்லாதால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை, பொய் சொன்னான். சாத்தான் முதல்ல பொய் சொல்லிக் கொடுப்பான். எடுத்ததுக்கெல்லாம் பொய் தான் வரும், உண்மை அவன் இருக்காது. அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்குது. சில பேர்லாம் இந்த பொய் சொல்லும்போது பார்த்தா அப்படியே உண்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும், அப்படியே நம்பும்படி இருக்கும். அவ்வளோ அழகாக பொய் பேசுவான். அது சாத்தான் பேசுகிறேன்னு அர்த்தம். அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். நான் உண்மையை கூறுவதால் நீங்கள் என்னை நம்புவதில்லை. இவ்வளோ அழகாக சொல்கிறார். அதனால தான் மீக்கால ரொம்ப அழகாக சொல்கிறார் தேவ பிள்ளைகளே. மீக்கா 6:3, என் மக்களே, என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன். உயரடைய செய்தேன். எனக்கு பதில் மொழி சொல்லுங்க. ஆமென். எனக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு பதில் சொல்லிட்டு போ.
எல்லா ஆண்டவரை நம்ம கேட்குறோம், ஆண்டவரே என் ஜெபத்திற்கு பதில், என் ஜெபத்திற்கு பதில், என் ஜெபத்திற்கு பலி. ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது, சாத்தானுக்கு அடிமையாயிடும். ஆமாம் பாரு. அதனால தான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆமென். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆமென். 7ஆம் வசனம், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் என் நிலைத்திருந்தால், வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பது என் தந்தைக்கு மாட்சி. இப்போ சாத்தான் தான் தந்தைன்னு சொல்லி பிசாசு சொல்கிற மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்குறோம். அவன் சொல்கிறது தான் ரொம்ப உத்தமமாக இருக்கும். வராதே, போகாதே, சாக்கு போக்கு சொல்லு, எக்ஸ்கியூஸ் பண்ணிடு, எல்லாத்துக்கும் ஒரு ரிப்ளை பண்ணிடு, கரெக்டாக நான் சொல்லித்தரேன் அது மாதிரி சொல்லு. காயினை கேட்பார், உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் படி என்னோட கூக்குரலிடுன்னு கேட்பார். அவள் கேட்பான், நான் என்ன என் அண்ணனுக்கு தம்பிக்கு எனக்கு நான் என்ன காவலாளியா? நான் என்ன காவலாளியா? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அவனுடைய இரத்த பழி கூக்குரலிடுகிறது. ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவனுடைய சமத்தில், எனது ஜனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு பதில் எல்லார்கிட்டையும் வேணும். உண்மையாயிரு, அவருடைய பிரசன்னத்தில் உண்மையாக இருக்க பழகு, அவரோடு பேச பழகு, அவரோடு பேசு, அவர் கொடுக்குற வார்த்தையை கேளு, அவர் கொடுக்குற வார்த்தையை கவனி, அவர் கொடுக்குற வார்த்தையை சாப்பிடு. அது வாயில் உள்ளே கசப்பாக இருந்தாலும் வாயில் தேனை போல இணைக்கும். அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்கிறது, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டு இருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தன் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து கேட்டறிந்த அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனித்தரவும் நீங்கள் தரும் கனித்திரை நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்ற சிந்தனையோடு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.